ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு பேசிக் ஸ்டிச்சிங்க்கு வந்து நமக்கு என்னெல்லாம் வந்து தையல் பொருட்கள்லாம் தேவை, அதை நான் வந்து எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றதையும் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணவே வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீடியோவில் காமிக்க போகிற திங்ஸ் மட்டுமே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து நான் யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸுமே தான் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இது போக வேறு ஏதாவது பொருள் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து அதை வந்து வாங்கி வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் வந்து அதே மாதிரி இந்த பொருட்கள்லாம் நம்ம வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, எந்த திங்ஸை வந்து எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்ற டிப்ஸும் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தைக்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் ஒன்று வந்து என்னன்னா இந்த இன்ச் டேப் தான். இந்த இன்ச் டேப் வந்து நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த இன்ச் டேப் வந்து நீங்கள் வந்து மடிச்சு மட்டும் வைக்காதீங்க. ஏன்னா இது வந்து இந்த மாதிரி மடிச்சு வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆயிரும். நமக்கு இந்த மாதிரி மடிச்சு அந்த மடிப்பு உள்ள இடத்துல வந்து அந்த டேப் வந்து சீக்கிரமா வந்து கட் ஆகுறதுக்கு வந்து நமக்கு சான்ஸ் இருக்கு. அதனால இந்த மாதிரி மடிச்சு வைக்காதீங்க. எந்த டேப்பா இருந்தாலும் அதை நம்ம வந்து ஏதாவது ஒரு ஹேங்கர் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து தொங்க விட்டு வச்சுக்கலாம். நான் யூஸ் பண்ற இந்த பிளாக் சிசர் பத்தி நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் நான் இது வந்து காமிக்கிறேன். நான் யூஸ் பண்ற இந்த சிசர் வந்து பிளாக் சிசர். இது வந்து கார்பன் ஸ்டீல் சிசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பிராண்ட் அப்படின்னா கேரளா டெய்லர் சிசர்ஸ் அப்படின்னு இருந்தது. இது வந்து நம்ம நார்மல் சில்வர் கத்திரிக்கோல் கிடையாது. இது வந்து நிக்கல்ல வந்து செஞ்சிருக்காங்க. அதனால இதை வந்து நம்ம கடையில பிளாக் சிசர்னு கேட்டாலே நமக்கு இந்த இது வந்து கிடைக்கும். இது வந்து இந்த பிராண்ட் தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை. நீங்க எந்த பிராண்ட் உங்களுக்கு பிளாக் சிசர் கிடைக்குதுனாலும் நீங்க வாங்கிக்கலாம். நான் யூஸ் பண்ற சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 இன்ச்சு. அந்த 10 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கூட எழுதியிருப்பாங்க. கத்திரிக்கோல்லே வந்து நமக்கு இந்த சைஸ் வந்து எழுதியிருப்பாங்க. கத்திரிக்கோல் வந்து 8 இன்ச்ல இருந்து நமக்கு 11 இன்ச் 12 இன்ச் வரைக்கும் கிடைக்குது. நம்ம யூஸ் பண்றதுக்கு வந்து 8ல இருந்து 10 இன்ச் வரைக்கும் உள்ள கத்திரிக்கோல் வந்து நமக்கு வந்து நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வெறும் துணி கட் பண்றதுக்காக மட்டுமே தான் நான் யூஸ் பண்ணுவேன். வேற பேப்பர் கட்டிங் எதுக்குமே கேன்வாஸ் கட் பண்றதுக்கு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி தனியா ஒரு கத்திரிக்கோல் வந்து வச்சிருக்கேன் நானு. இது வந்து நமக்கு நார்மல் பிளாஸ்டிக் சிசர் எதுனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 30ல இருந்து 50 ரூபாய் வரைக்கும் இருக்கும். இதை வச்சுதான் நான் இந்த கேன்வாஸ் எல்லாமே கட் பண்ணுவேன். இந்த பிளாக் சிசர் வச்சு வெறுமனே நம்ம துணி மட்டும் தான் கட் பண்ணணும். இதை வேற எந்த யூஸ்க்கும் யூஸ் பண்ணாதீங்க. அப்பதான் நமக்கு இதோட லைஃப் வந்து நல்லா கிடைக்கும். கத்திரிக்கோல் வந்து துருப்பிடிக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி யூஸ் பண்ணாம வச்சிருக்க நேரத்துல வந்து நம்ம இந்த இடத்துல வந்து லைட்டா வந்து ஒரு சொட்டு வந்து எண்ணெய் வந்து தேய்ச்சி விட்டுட்டு நல்லா வந்து ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து நல்லா நமக்கு வந்து துருப்பே பிடிக்காம நல்லா இருக்கும். அதே மாதிரி கத்திரிக்கோல் வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு நம்ம வெளியிலே வந்து வச்சிடக்கூடாது. நம்ம ஏதாவது ஒரு பாக்ஸ்ல போட்டு இந்த மாதிரி மூடி தான் வைக்கணும். நான் இந்த கத்திரிக்கோலை வந்து நான் வாங்கின பாக்ஸ்லயே வச்சுதான் மூடி வைப்பேன். வேற த்ரெட் பாக்ஸ்ல எதுலையுமே வந்து சேர்த்து வைக்க மாட்டேன். இப்போ என்னோட சிசர்ல வந்து இந்த இடத்துல மேல இந்த மாதிரி ஷேப்ல இருக்கு. சில சிசர் வந்து மேல டிப் வந்து நல்லா ஷார்ப்பா இந்த மாதிரி கூட இருக்கும். நீங்க அந்த மாதிரி இருக்க பிளாக் சிசரும் கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி பிளாக் சிசர் வாங்காம சில்வர் சிசர் எல்லாம் கூட இருக்கு. அதுக்கப்புறம் பித்தளைல இதுல எல்லாம் கூட நமக்கு வந்து கத்திரிக்கோல் வந்து நிறைய கிடைக்குது. உங்களுக்கு நீங்க எந்த கத்திரிக்கோல் வாங்குனீங்க அப்படின்னாலும் நீங்க துணி கட் பண்றதுக்கு மட்டும் வச்சுக்கணும். தையல் மிஷின்ல வச்சு தைக்கும் போது இந்த சிசர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரிம்மர் தான் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம தையல் மிஷின் மேல வச்சு தைக்கும் போது நமக்கு அந்த கத்திரிக்கோல் வந்து ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அதுல இருக்க ஷார்ப்னஸ் வந்து போகிறதுக்கு வந்து நமக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே மாதிரி நம்ம கத்திரிக்கோலை வந்து எப்பயுமே கீழேயும் போட்டுறக்கூடாது. கீழே போட்டுட்டோம் அப்படின்னாலும் அதோட அந்த பொசிஷன் வந்து சென்டர்ல இருக்க அந்த நட்டு வந்து மாறிடும். அதனால வந்து கத்திரிக்கோல் வந்து நம்ம கரெக்டா கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அது வந்து நமக்கு நல்லா லாங் லைஃப் வரும். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருக்க அந்த பிசுறுலாம் வந்து எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு மூடி வச்சிடணும். அப்பதான் நமக்கு வந்து இது துருப்பிடிக்காது. இது வந்து பேப்பர் கேன்வாஸ். இது வந்து நம்ம சுடிதார்ல வந்து நம்ம கழுத்தெல்லாம் ஸ்டிச் பண்றதுக்காக தேவைப்படும். அது வந்து நான் ஒரு 2 மீட்டர் அளவுக்கு நான் வாங்கி வச்சிருக்கேன். அடுத்து வந்து நீங்க பார்க்க போறது என்னன்னா இது வந்து கோல்டு கலர் லேஸ். இதுல வந்து நமக்கு 20 மீட்டர் இருக்கு. இது வந்து நம்ம டிசைன் பிளவுஸ் தைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து இந்த லேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நமக்கு லேஸ் கலரா இருக்கு. நீங்க கோல்டன் கலர் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எல்லா பிளவுஸ்க்கும் மேட்ச் பண்ணி இதை வந்து தச்சுக்கலாம். அதனால நான் இது வந்து ஒரு ரோல் மட்டும் வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து 80 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்குது. அந்த டிசைனை பொறுத்து லேஸோட டிசைன் பொறுத்து நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம சுடிதாருக்காக யூஸ் பண்ற நாடா. இது வந்து நான் பெரிய சைஸ் வாங்கி வச்சிருக்கேன். இது இன்னும் ஓப்பனே பண்ணல. இது வந்து 25ல இருந்து 30 ரூபீஸ் வரைக்கும் இருக்கு. இதை விட சின்ன சைஸ் கூட இருக்கு. அது வந்து 10 ரூபாய் 15 ரூபாய் அந்த மாதிரி ரேட்ல இருக்கு.
இப்ப இது வந்து நமக்கு 2 சைஸ்ல கிடைக்குது. இது நான் காமிச்சிருக்கிறது வந்து உங்களுக்கு சுடிதார்ல கோக்குற நாடா. இது வந்து தின்னா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா அகலமானதா இருக்கும். இது வந்து நம்ம பாவாடைல இன்ஸ்கர்ட்ல யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நாடா. நமக்கு எந்த மாரி சைஸ்ல வேணுமோ அந்த மாதிரி நம்ம நாடா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்க ஒரு ரோல் வாங்கிக்கிட்டீங்கன்னா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உங்களுக்கு நெறைய சுடிதாருக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபேப்ரிக் க்ளூ இது வந்து நம்ம ஏதாவது பேட்சஸ் ஏதாவது வந்து ஒட்டணும் துணியில அப்படின்னா, இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இது வந்து ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பெல் பின். இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஜோதி அப்படின்ற ஒரு பிராண்டு. நீங்க இந்த பிராண்ட் தான் வாங்கணும் அப்படின்னு இல்ல. நீங்க எதுனாலும் வாங்கிக்கலாம். இதோட ரேட் வந்து ₹20 இருந்து இருக்கும். நான் இதுல வந்து பாதி வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டேன். மிச்ச பாதி வந்து இதுல வச்சிருக்கேன். இந்த பின் வந்து நமக்கு தைக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல பின் குஷன் வந்து எப்படி ரெடி பண்றது அப்படின்ற வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் வந்து நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து இருக்கு. நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து வந்து என்னோட த்ரெட் பாக்ஸ் தான் நீங்க பார்க்க போறீங்க. என்னடா இது டாடா ஸ்கை பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க. இதுல தான் நான் வந்து த்ரெட் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி தான் நான் வச்சிருக்கேன். இதை நான் பக்கத்துல வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்கேல் இருக்கா. நான் வந்து யூஸ் பண்றது இந்த ஒரு ஸ்கேல் மட்டும்தான். நம்ம நார்மல் ஒரு அடி ஸ்கேலு. இந்த ஸ்கேல் தவிர நமக்கு லாங் சைஸ் ஸ்கேலு, அதுக்கப்புறம் வந்து எல் கர்வு, ஹிப் கர்வு, லெக் கர்வு, அதுக்கப்புறம் வந்து ஆர்ம் ஹோல் கர்வு, ஃப்ரெஞ்ச் கர்வு, இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்கேல்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து கண்டிப்பா எல்லாருமே வாங்கணும் அப்படின்னு இல்ல. நீங்க நிறைய கட் பண்ணி நிறைய ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த திங்ஸ் எல்லாமே நீங்க வாங்கி வச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த திங்ஸ் எதுவுமே தேவைப்படல. அதனால நான் வந்து வாங்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்க அந்த திங்ஸ் எதுனாலும் வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் இருந்தா நம்ம ஈஸியா வந்து கட் பண்ணி தைக்கலாம். அதுக்காக தான் இந்த திங்ஸ் எல்லாம் வந்து டெய்லரிங்ல வந்து இருக்கு. ரோட்டரி கட்டர்லாம் வந்து ஈஸியா கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆர்ம் ஹோல் கர்வ், ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து நம்ம ஆர்ம் ஹோல்லாம் வந்து வரையறதுக்கு ஈஸியா இருக்கும். சீம் ரிப்பர் வந்து நம்ம தப்பா ஏதாவது ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா தையல்லாம் ஏதாவது பிரிச்சு விடுறதுக்கு. லாங் ரூலர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல் வந்து நல்லா நீளமாவே இருக்கும். அது வந்து கொஞ்சம் நமக்கு நிறையவே யூஸ் ஆகும். எல் ஸ்கேல்லாம் வந்து நமக்கு சுடிதார் பேண்ட் கட் பண்ணும்போது, அதுக்கப்புறம் ஹிப் கர்வ், லெக் கர்வ்லாம் வந்து நமக்கு பேண்ட் கட் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் வந்து இந்த திங்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணதில்லை இது வரைக்கும். இனிமே நான் வந்து ஃபியூச்சர்ல வாங்கினேன் அப்படின்னா அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பா வீடியோ போடுறேன். இப்போ இந்த ஸ்கேல் நம்ம பார்த்தாச்சு. எனக்கு இந்த நார்மல் ஒரு அடி ஸ்கேலே வந்து எனக்கு ஈஸியா தான் இருக்கு. நான் இதை வச்சுதான் நான் எல்லா வீடியோவும் ரெடியும் பண்றேன். அதனால நீங்க பேசிக்கா ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் மட்டும் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் இந்த பின் குஷன். நான் இதை தான் வந்து சொல்லியிருந்தேன். இது எப்படி மேக் பண்றதுன்ற வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க வேணும்னா செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பின் குஷன் வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் ஊசி மட்டும் வச்சுக்கிறதுக்காக நான் செஞ்சு வச்சிருக்கேன். இதுல ஒரு ஊசியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் நூல் கட் ஆகாத நூல் வந்து நல்லா பெரிய சைஸ் நூல் வந்து கோர்த்து வச்சிருக்கேன். இது வந்து நம்ம பைப்பிங் ரெடி பண்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து நமக்கு தைக்கிறதுக்கு தேவையான அந்த மிஷின் நூலு. நான் யூஸ் பண்றது வந்து வர்தமான் ப்ராடக்ட் ஹேமர் பாலி அப்படின்னு போட்டிருக்கோம். வந்து ஒரு பாக்ஸ்க்கு வந்து நமக்கு 20 இது வந்து நான் எல்லா கலரும் இருக்கிற மாதிரி நான் நூல் வந்து வாங்கி வச்சிருக்கேன். இதே மாதிரி நான் 2 பாக்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கேன். அப்பதான் நமக்கு வந்து எல்லா ஷேட்லயும் வந்து நமக்கு நூல் இருக்கும். எப்ப வந்து நமக்கு ஒரு பாக்ஸ் வந்து தீர்ற மாதிரி இருக்கோ அப்ப வந்து நம்ம இன்னொரு என்னென்ன கலர்ஸ்லாம் இல்லையோ அதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். கருப்பு வெள்ளை இந்த 2 நூல்கண்டு மட்டும் எக்ஸ்ட்ரா எப்பயுமே வந்து 2 வந்து வாங்கி வச்சிருப்பேன். இப்ப இது போக இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த நூல்கண்டு. ஏற்கனவே எடுத்தது எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து நான் ஷேட் படி அடுக்கி வச்சிருக்கேன். இப்ப இதுல எல்லோனா எல்லோ ஷேட்ல உள்ள ஆரஞ்சு, ரெட் எல்லாமே பக்கத்துல பக்கத்துல இருக்கும். அதுக்கப்புறம் ப்ளூ. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கிரீன் கலர், பச்சை கலரா அப்படி வரிசையா எடுத்து வச்சிருப்பேன். இந்த மாதிரி கலர் ஷேட்ல நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நூல் வந்து எடுக்கிறதுக்கும் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா இதுக்காக வந்து எதுவும் த்ரெட் பாக்ஸ் எதுவுமே வாங்கல. நம்ம வீட்ல இருக்க ஒரு நார்மல் கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். இதே மாதிரி எல்லார் வீட்லயும் ஏதாவது ஒரு பாக்ஸ் கண்டிப்பா இருக்கும். இந்த சைஸ்ல உள்ள பாக்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்ல. அதுக்குள்ள வந்து ஏற்கனவே இருந்த அந்த அட்டைப்பெட்டியே வச்சுதான் நான் கட் பண்ணி இந்த மாதிரி அடுக்கி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம வந்து கடையில இருக்க த்ரெட் பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதுல வெறும் த்ரெட் மட்டும் தான் இருக்கும். அதுல வந்து நம்ம நிறைய நூல் போட்டு வச்சுக்க முடியாது. இந்த பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ற எல்லா திங்ஸுமே நான் இதுக்குள்ளே வந்து வச்சிருக்கேன். அதனால எனக்கு இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. இதே மாதிரி உங்க வீட்ல இருக்க ஏதாவது ஒரு பாக்ஸே யூஸ் பண்ணி நீங்க இதே மாதிரி டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப கம்மியா இருக்க நூல்லாம் வந்து இந்த சைடு போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் இதுல வந்து ஒரு பிளாக் கலர் ஸ்கெட்ச் வந்து வச்சிருக்கேன். அது வந்து ஏதாவது கேன்வாஸ் ஏதாவது மார்க் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் இந்த ட்ரிம்மர் வந்து நம்ம தைக்கும் போது யூஸ் பண்ற அந்த ட்ரிம்மர். இது வந்து கண்டிப்பா நமக்கு வந்து தைக்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து 2 பாபின் கேஸ் வந்து வச்சிருக்கேன். இது ஒண்ணு வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது, ஒண்ணு வந்து எக்ஸ்ட்ரா வந்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த 2ம் வந்து நமக்கு ஸ்க்ரூ டிரைவர். இது வந்து மிஷினோடே வரும். ஏதாவது பிரஷர் ஃபுட் மாத்தணும் அப்படின்னா அது யூஸ் பண்றதுக்காக. இது வந்து சீம் ரிப்பர் தையல் பிரிக்கிற ஊசி. இது வந்து கண்டிப்பா ஒண்ணு இருக்கும்.
அதுக்கப்புறம் ஒரு பென்சில் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டார்க் கலர் அப்புறம் லைட் கலர் ஒரு கிரேயான்ஸ் ஏதாவது மார்க் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சைஸ்ல ஒரு பிரஷ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஏதாவது தூசி ஏதாவது இருந்ததுன்னா கிளீன் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து இது மார்க்கிங் சாக்கு. இதோட பேர் என்ன? இத வந்து எப்படி கேட்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து டெய்லரிங் சாக் அப்படின்னு கேட்டீங்கனாலே கடையில வந்து இருக்கும். அப்படி இல்லன்னா டிசி மார்க்கர் அப்படின்னு கேட்டாலும் நமக்கு வந்து டெய்லரிங் திங்ஸ்லாம் இருக்கும்ல அந்த ஷாப்ல வந்து இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஐ டிராப்பர் கிடையாது. இது வந்து நான் ஆயில் கேனா தான் யூஸ் பண்றேன். நான் ஏன் இந்த சைஸ் ஆயில் கேன் யூஸ் பண்றேன்னா, இந்த பாக்ஸ்க்குள்ள வைக்கிறதுக்காக மட்டும் இல்ல. எண்ணெய் போடுறதுக்கும் ஈஸியா இருந்தது. அதுவும் இல்லாம நான் ஏற்கனவே வந்து நம்ம மிஷின் ஆயில் போடுறதுக்காக இந்த மாதிரி கேன்லாம் வந்து கடையில விக்கும்ல. இதுல வந்து மேல வந்து ஒரு டிப் மாரி நல்ல லாங் நீடில் மாரி இருக்கும். அந்த மாரி சிகப்பு கலர்ல இருக்கும். இது வந்து ஏற்கனவே எனக்கு இந்த மாதிரி 2, 3 கேன் வந்து உடைஞ்சிருச்சு. அதனால எனக்கு இது வந்து செட் ஆகல. இந்த ஐ டிராப்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, ஐ டிராப்ஸ் இல்லன்னா இயர் டிராப்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல. இதுல நான் வந்து எண்ணெய் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல வந்து நம்ம நார்மல் வீட்ல யூஸ் பண்ற தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாலே போதும். ஏன்னா நம்ம மிஷின் அடிக்கடி யூஸ் பண்ணும்போது நம்ம நார்மல் வீட்ல இருக்க தேங்காய் எண்ணெயே யூஸ் பண்ணிக்கலாம். மிஷின்ல ஆயில் பண்றதுக்கு. நீங்க வந்து ரொம்ப நாளா மிஷின யூஸ் பண்ணாம வைக்க போறீங்க அப்படின்னா மட்டும் நீங்க வந்து மண்ணெண்ணெயும், தேங்காய் எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து மிஷின்ல வந்து போடணும். அப்படி இல்லன்னா நீங்க வந்து வெளியில வந்து மிஷின் ஆயில்னு விப்பாங்க. அது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். மிஷின் எப்படி கிளீன் பண்றது, எந்தெந்த பார்ட்ஸ்ல எல்லாம் வந்து ஆயில் போடுறது அப்படின்ற வீடியோவும் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த வீடியோ வந்து ஃபியூச்சர்ல அப்லோட் பண்றேன். இப்ப இதுக்கு பதிலா வந்து நீங்க எம்ப்டியா இருக்க இந்த ஃபேப்ரிக் க்ளூ பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இதோட டிப்பும் கூட நல்லா ஷார்ப்பா தான் இருக்கும். நமக்கு ஆயில் போடுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிருக்கேன். இதுல கொஞ்சம் வந்து ஆயில் வந்து லீக் ஆகுற மாரி இருந்தது. ஆனா இந்த ஐ டிராப்ஸ் போடுற அந்த பாட்டில்ல வந்து எனக்கு எந்த லீக்கேஜ் எதுவுமே இல்ல. அதனால நான் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அடுத்து வந்து நம்ம இந்த த்ரெட் பாக்ஸ்ல வேற என்ன இருக்கு அப்படின்றதை பார்க்கலாம். அடுத்து வந்து இந்த சைடு வந்து ஃபுல்லா நான் பாபின்லாம் போட்டு வச்சிருக்கேன். இது பாபின்ல வந்து நான் ஏற்கனவே வந்து யூஸ் பண்ற பாபின்ஸ்லாம் இருக்கும். இதுல 15ல இருந்து ஒரு 20 பாபின் வரைக்கும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதுல எம்ப்டியா இருக்க அந்த பாபினும் நான் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே நூல் யூஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறது எல்லாமே சேர்த்து தான் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதுல வந்து ஊசியில நூல் கோர்ப்பாங்கல்ல, அந்த ஒரு கம்பியும் நான் வந்து போட்டு வச்சிருக்கேன். இந்த சைடு வந்து நான் பாத்தீங்கன்னா அதிகமா எடுத்து யூஸ் பண்ணாத திங்ஸ்லாம் வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 1 இன்ச் எலாஸ்டிக். இது வந்து நமக்கு ஏதாவது பேண்ட்டுக்கு ஸ்டிச் பண்றதுக்காக ஒரு 1 மீட்டர் அளவுக்கு நான் வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து பைப்பிங் த்ரெட், இது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இது வந்து சூயிங் நீடில், கை தையல் போடுறதுக்கு, ஹெம்மிங் பண்றதுக்கு இதுக்கான ஊசி. இது வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெய்லர்ஸ் சாக்கு, டிசி மார்க்கரு. இது வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும். ஒரு 10 பீசஸ் இருக்கும். இதோட ரேட் வந்து 25 நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இந்த மாதிரி கிடைக்குது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்லயும் நமக்கு கிடைக்குது. நம்ம எடுக்கிற துணிக்கு கான்ட்ராஸ்டான கலர்ல வந்து நம்ம இதுல இருந்து சாக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு டஸ்ட் எதுவும் வராது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து 2 கொக்கி பாக்கெட்டு. கொக்கி பாக்கெட் ஒண்ணு, அதுக்கப்புறம் இது வந்து அந்த பா மாதிரி இருக்கும்ல அந்த கொக்கி பாக்கெட்டு. இது வந்து ஒண்ணு எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிருக்கேன். இந்த 2 பாக்ஸும் வந்து 2ம் நம்ம தனித்தனியா நான் வந்து கை தையல் போடுறதுக்கு ஒரு ஊசி, அதுக்கப்புறம் வந்து அந்த கொக்கி பாக்கெட்ல இருந்து நான் இதுல வந்து கட் பண்ணி இதுல வந்து போட்டு வச்சுக்குவேன். அப்புறம் இதுக்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம தையல் மிஷின்ல இருக்கும்ல, எக்ஸ்ட்ரா ஃபுட் நம்மலாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல அது, அதுக்கப்புறம் வந்து அந்த பிளேட்டு, அந்த நீடிலுக்கு கீழ ஒரு பிளேட் இருக்கும்ல அந்த பிளேட்டு, அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஃபூட்டு, அதுக்கப்புறம் இது வந்து ரோல் ஹெம் ஃபூட்டு, அதுக்கப்புறம் இது வந்து சிங்கிள் ஃபூட்டு. நம்ம பைப்பிங் தைக்கிறதுக்கு, ஜிப் தைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஃபூட்டு. இது எல்லாமே நான் வந்து இந்த சைடு வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஏதாவது ஹேண்ட் எம்ப்ராய்டரி யூஸ் பண்றதுக்காக வாங்கி வச்சிருக்கேன் இது. இது வந்து நீடில் சைஸ் வந்து 6. அப்புறம் இது வந்து மிஷின்ல போடுற மிஷின் நீடில். இது வந்து நான் கிங் பிராண்ட் தான் வந்து யூஸ் பண்றேன். இது வந்து 2 பாக்கெட் இருக்கா? இது வந்து ஒண்ணு வந்து 16 சைஸ், ஒண்ணு வந்து 18 சைஸ். 16 வந்து நம்ம நார்மலா பிளவுஸ், சுடிதார் இதெல்லாம் ஸ்டிச் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன். நம்ம 14ம் யூஸ் பண்ணலாம். நான் ஆனா வந்து 16 தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம வந்து கொஞ்சம் திக்கா இருந்தாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னா இருந்தது அப்படின்னா மட்டும் நான் வந்து 14 நீடில் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்குவேன். இந்த 18ஆம் நம்பர் நீடில் வந்து கொஞ்சம் திக்கானது, யூனிஃபார்ம் கிளாத் அப்படி இல்லைன்னா வந்து நல்லா கனமான துணியா இருக்கு, காட்டனே வந்து கனமானதா இருக்குன்னா அதுல யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் இந்த வீடியோல காமிச்ச இந்த திங்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ற திங்ஸ். இது மட்டும் இருந்தாலே நமக்கு வந்து போதும். இந்த திங்ஸ் எல்லாமே எங்க கிடைக்கும் அப்படின்னா நமக்கு டெய்லரிங் மெட்டீரியல்ஸ் ஷாப்ல எல்லாத்துலயுமே இந்த திங்ஸ் எல்லாமே கிடைக்கும்.
மதுரையில வந்து நான் இருக்கிறதுனால, மதுரையில வந்து மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல வளையல்கார தெரு அப்படின்னு இருக்கும். அந்த சந்துலயும், அதே மாதிரி அதுக்கு பக்கத்துல மேல அனுமந்தராயர் தெரு, அங்கேயும் வந்து டெய்லரிங் மெட்டீரியல் ஷாப் வந்து நெறையவே இருக்கு. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, தங்கமயில் ஜுவல்லர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல 2 சைடும் வந்து நமக்கு இந்த ஸ்ட்ரீட் 2மே இருக்கும். மேல அனுமந்தராயர் தெரு. அந்த தெருவுல வந்து நமக்கு ஃபுல்லா தையல் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். சின்ன சின்ன ஏதாவது நட்டு, அதுக்கப்புறம் பிரஷர் ஃபுட் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அங்க கிடைக்கும். வளையல்கார தெரு அப்படின்னு இருக்கும். அதுக்கு பக்கத்துல இருக்க அங்க இருக்க ஷாப்ல எல்லாமே இந்த லேஸு, பட்டனு, அதுக்கப்புறம் சிசரு, அதுக்கப்புறம் டேப்பு, பின்னு இதெல்லாமே நம்ம அங்க இருக்க கடைகள் எல்லாத்துலயும் வாங்கிக்கலாம். நூலும் அந்த இடத்துலயே வாங்கிக்கலாம். பர்ட்டிகுலரா இந்த கடையில தான் இந்த திங்ஸ் வாங்குவேன் அப்படின்னு இல்ல. அங்க வந்து நெறைய கடை இருக்கு. நமக்கு என்ன திங்ஸ் வேணும்னாலும் நம்ம வந்து அங்க வாங்கிக்கலாம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் கிடைச்சது அப்படின்னா, எனக்கு வந்து வீடியோக்கு கீழ இருக்க இந்த லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. நம்மளோட சேனல் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, வீடியோக்கு கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க என்னோட வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம பார்க்கலாம். Facebook, Twitter, Instagram இந்த சோசியல் மீடியா எல்லாத்துலயும் நம்மளோட சேனல வந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.